ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டே இங்கே பாரியா ராஜாங்கம் இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சாவே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா. தமிழ்ச்செல்வியும் சேதுவும் மேடையில் நின்று அந்த விருதை வாங்குறப்போ அவ்வளோ மனசுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு தெரியுமா. சேதுவும் தமிழும் சேர்ந்து வாழ்ந்தால் எப்படி இருக்கும் இங்கே பாரியா ராஜாங்கம். எனக்கு கடைசி ஆசையாக உங்ககிட்ட கேட்குறேன், தமிழ்ச்செல்வியும் சேதியும் ஒன்று சேர்த்து வச்சிரியா அப்படின்றாங்க. இங்கே பாராத்தா இப்படியெல்லாம் பேசாதாத்தா, தமிழ்ச்செல்வியும் சேதும் ஒன்று சேர்ந்து வாழணும் அவ்வளோதானே. இங்கே பாராத்தா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க, அதை நீ பார்க்க தான் போகிற. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப வருஷத்துக்கு நல்லா தான் இருப்ப, நீ கவலைப்படாத ஆத்தா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கருப்பை கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே இங்கே பாரு கருப்பு அவுட் ஹவுஸுக்கு போயிட்டு தமிழ்ச்செல்வியும் சேதியும் இங்கே கூட்டிட்டு வா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு அவுட் ஹவுஸ்க்கு போகிறாரு. போன உடனே தமிழ்ச்செல்வியும் சேதியும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, மாமா கருப்பண்ண வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, நீங்கள் இப்போ முக்கியமான விஷயமா பேசணும்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாரு தமிழ் உங்ககிட்ட முக்கியமான விஷயமா தான் பேசலான்னு கூப்பிட்டேன். இந்த விஷயமா நான் சேதுக்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். இங்கே பாருமா, இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசலாமா வேணாம்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ எனக்கு பேசணும்னு தோணுது, அதனால் நான் பேசுகிறேன். இங்கே பாருமா, அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டில் ஒரு பெரிய தப்பு பண்ண, அந்த தப்பால் நீ இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை, இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணோம். ஆனால் அந்த அவ்வளோ பெரிய காயத்துக்கு அந்த மருந்து போடுற விதமாக நிறைய நல்லது பண்ணி அந்த காயத்தெல்லாம் ஆற்றி இப்போ ஒரு நல்ல அபிப்பிராயமாக இருக்கிற ஒரு தமிழ்ச்செல்வியாக தான் இப்போ என்னால் பார்க்க முடியுது. இங்கே பாருமா, இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக இப்போ இருக்கிற, இப்போ என்னோட பையன் கூட சேர்ந்து உன்னால் வாழ முடியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, மாமாவே உங்ககிட்ட கேட்குறாரு, இந்த வீட்டுக்கு வந்துரு தமிழ்ச்செல்வி, ப்ளீஸ் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி கிட்டே கேட்கவும், அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் இப்படி கேட்டதை நினச்சி நான் என்னோட மனசு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் மாமா. ஏன்னா இந்த விஷயத்தில் என்னால் டக்குன்னெல்லாம் முடிவு எடுத்துட முடியாது, நிறைய விஷயம் என்னோட மனசை மாற்றாத மாதிரி நடந்து போச்சு. அதனால ப்ளீஸ் மாமா, எனக்கு கொஞ்சம் மனசு மாறுற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மாமா. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இதே தான் சேதுவும் சொன்னா, உன்னோட மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அவளும் மனுஷதானா, இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்ததுக்கப்புறம் போயிட்டு என் கூட வாழவானா அது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால் அவள் மனசு எப்போ மாறி என் கூட வாழணும்னு தோணுதோ அப்போ வந்து என் கூட வாழ்ந்தா போதும்னு சேது என்கிட்ட சொல்லிட்டான். அவன் சொல்கிறதும் கரெக்டு தானே, அவன் சொல்கிறதும் நியாயமாக இருந்ததுனால தான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, உன்னோட மனசில் என்ன இருந்தாலும் இப்போவே என்கிட்ட சொல்லிடுமா. இங்கே பாருங்க மாமா, இப்போவே என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாத மாமா, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கிட்ட சாவுத்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, அவளுக்கு தான் வாழவே விருப்பம் இல்லாத போது நீங்கள் எதுக்காக அவளை வற்புறுத்தி வாழ வைக்கிறதுக்காக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவளுக்கு தான் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறாள். டிவோர்ஸை கொடுத்து அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம எதுக்காக மாமா நீங்க அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அது காவியா இருந்துட்டு வராங்க. வந்த உடனே நம்ம அதாவது ராஜாங்கம் நம்ம சாவுத்திரி வீட்டில் இருக்கிறவங்கலாம் பேசுறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அங்கிள். இங்க பாருமா, இந்த வீட்டில் நடக்கிறது நீ கொஞ்ச நாள் போனாதான் நீ புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு பிரச்சனையா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்ச நேரம் இங்கே இருமா, அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்றாங்க. சரிங்க அங்கிள், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஈஸ்வரியும் வராங்க. வந்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த வீட்டுக்கு வாழ சொல்லி கூப்பிடுறத கவனிக்கிறாங்க. கவனிச்ச உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, விருப்பமே இல்லாத ஒருத்திக்கிட்ட நீங்கள் இந்த வீட்டுக்கு வாழவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அவளுக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், அவளை அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரு ஈஸ்வரி, இந்த விஷயத்தில் உங்ககிட்ட நாங்கள் யாருமே கருத்து கேட்கல. இப்போ யாராச்சும் உங்ககிட்ட கருத்து கேட்டாமா? இல்லை, நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டே நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அதாவது ராஜாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஈஸ்வரி கிட்ட பேசினதே கிடையாது. இப்போ இப்படி பேசுனதுமே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம
அதுக்கப்புறம் நம்ம மலர் வராங்க. வந்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட, "இங்க பாருங்க மாமா, தமிழ்ச்செல்விக்கு சேது கூட வாழ்றது அதாவது மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா அவளுக்கு முடிவெடுக்கிறதுக்கு தடையா இருக்கிறதே சேது மாமா ஒரு டைம் ஒரு மாரி தப்பா பேசிட்டாங்கல்ல. அத நெனச்சு தான் அது இப்போ வரைக்குமே நம்ம தமிழ்ல முடிவெடுக்காம திணறிட்டு இருக்கா" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் அப்படி ஒரு வார்த்தைய சொல்லி உன்கிட்ட நான் திட்டியிருக்க கூடாது. ஏதோ நான் அப்போ உன் மேல இருந்த கோவத்துல அப்படிலாம் பேசிட்டு தமிழு. என்ன மன்னிச்சிரு தமிழு. உன் மேலேயும் தப்பு இருக்குல்ல" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க, என் மேல தப்பு இருக்குதான். அதுக்காக இப்படி ஒரு வார்த்தைய சொல்லி நீங்க கேட்டது ரொம்ப பெரிய தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம காவியா இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னே எனக்கு புரியல. நீங்க ஏதாச்சும் சொன்னா நானும் அந்த விஷயத்துல என்னென்ன ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட் நானும் கொடுப்பேன்ல" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது தாமரை வந்து, "நான் சொல்ற விஷயத்தெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம தமிழ்ச்செல்வியை பத்தியும் அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதுவை பத்தி எல்லா விஷயமும் காவியா கிட்ட சொல்லவும், காவியா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கு நம்ம காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க அங்கிள், இந்த விஷயத்துல நான் ஒரு அதாவது முடிவுன்னெல்லாம் சொல்லலை. அதாவது எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். இவங்க பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா இவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால இந்த விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இவங்க பொய் சொல்லணுமேனெல்லாம் பொய் சொல்ல கிடையாது. அதனால இவங்க பண்ணது தப்பே கிடையாது. அதுக்காக இவங்க இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லி கேட்டது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா இருந்துட்டு, நம்ம போஸ் மேல தான் தப்பு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் பண்ணது தப்புன்னு நான் எப்பவே ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் எத்தனையோ முறை தமிழ்கிட்ட சாரி கேட்கவும் போனேன். ஆனா அவ தான் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறா. அது எப்படிங்க, எத்தனை பேர் முன்னாடி நீங்க வச்சு அவ்வளோ பேர் முன்னாடி அவங்கள இப்படி ஒரு வார்த்தையை கேட்டா, அதாவது அங்க இருக்கிறவங்கலாம் இவங்களை என்ன நினைச்சிருப்பாங்க? அந்த நிமிஷம் இவங்க மனசுல எவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அவங்க மனசு ரணமா துடிச்சிருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்காம நீங்க ஈஸியா ஒரு வார்த்தையை சொல்லிடுறீங்க அப்படின்றாங்க. இங்க பாருங்க, நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. ஆனா இப்போ அதுக்கு தண்டனையா தானே இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழுக்கு ஒரு மாதிரி வயிற்றுல குழந்தையெல்லாம் இங்குக்கும் அங்குக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ எம்மான்னு அப்படின்னு கத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மோகனா வராங்க. இங்க பாருமா தமிழ், என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட நம்ம மலர் இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, தமிழுக்கு அடிக்கடிக்கு வயிற்றுல துடிச்சுக்கிட்டே இருக்குங்க தெரியுமா. பாப்பா அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கும். அதுவும் சேது மாமா அதாவது ஸ்பீக்கர் வாங்கி போட்டிருக்காரு. அந்த ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டால் மட்டும்தான் தமிழ்ச்செல்வியை உதைக்காம இருக்கும். பாட்டு மட்டும் போடலை, தமிழ்ச்செல்வியை உதைச்சிக்கிட்டே இருக்கும் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ராஜாங்கம், நம்ம அப்பத்தான், அதுக்கப்புறம் நம்ம மோகனான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலரை பார்த்து நம்ம காவியா, "நீங்க யார் இந்த வீட்டில்? நீங்க யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "இந்த வீட்டு வேலைக்காரியவ" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. இங்க பாரு ஈஸ்வரி, இந்த விஷயத்துல நீ தலையிடாதன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். எதுக்காக இந்த விஷயத்துல தலையிடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, "அங்கிள், எதுக்காக அங்கிள் இப்படி இவ்வளோ கோவப்படுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இங்க பாருமா, இந்த விஷயம் உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நானே உன்கிட்ட சொல்லிடுறேம்மா" அப்படின்றாங்க. "என்ன விஷயமாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாருமா, அதாவது உன்னோட புருஷனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு உனக்கு தெரியும் தானம்மா. அதாவது அவனோட ஒய்ஃப் யாருன்னு உனக்கு தெரியுமா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அப்படியா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஆனா யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது அங்கிள்" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, "இங்க பாருமா, இந்த பொண்ணு தான் போஸோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட காவியாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சாமுத்திரிக்கும் நம்ம தாமரைக்கும் அப்பதான் ஒரு ஐடியா வருது. போஸ் பண்ண வேலை எல்லாத்தையும் நம்ம காவியா கிட்ட சொல்லி அவளை கொஞ்சம் கடுப்பேற்றி விடலாமே. அவ கோவப்பட்டு எதுவுமே பண்ணலாம் கூட சரி, அவ ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாம், வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு காவியா கிட்ட, இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம காவியா இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க ஏற்கனவே பிளான் போட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. திரும்ப அதுவே ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட வராதிங்க, எனக்கு கோவம் வந்துடும்" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, அதாவது அப்பதான் வாசல் தெளிச்சு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து ரசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு,
பயங்கர கோவமாக ஒரு மாதிரி இங்குக்கும் அங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு தமிழ் செல்வி கிட்ட போயிட்டு, தமிழ் இவ்வளோ குளிரில் நீ எதுக்காக வெளியே வந்த, இங்கே பாரு நான் கோலம் போட்டு வைக்கிறேன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்னமோ பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி தூங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு ஒவ்வொன்றையா பார்த்து அழகாக கோலம் போட்டுக்கிட்டு இருக்காரு. கோலம் போட்டு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன கடைசியாக தமிழ் செல்வி சேது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா வராங்க. வந்த உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம சேது ஆட்டு விட்டதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன மாமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு ஐஷு, நானும் தமிழ் செல்வியும் லவ் பண்ணோம் இல்லையா, அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல இதை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, பழைய விஷயத்தெல்லாம் நினச்சி நீங்கள் எதுக்காக இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன ஐசு சொல்கிற, எதுக்காக நான் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, என்னோட பொண்டாட்டியை நான் ரசிக்கிறதில்ல, தப்பு இல்லையே, இங்கே பாருங்க மாமா, உங்களோட பொண்டாட்டி தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் டிவோர்ஸ் கிடைக்க தானே போகுது, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இவ்வளோ பாசம் வைக்கணும், அப்போது அவங்க பிரிஞ்சு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் கம்முன்னு போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரு ஐசு, என்னோட வாழ்க்கையில் நீ தலையிடாத, என்னோட வாழ்க்கையில் என்ன நடக்கணும் ஏது நடக்கணும்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு காவியா கிட்ட போயிட்டு, காவியா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸை பற்றி எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம காவியாவுக்கு ஆசை வருது. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி கிட்டேயும் போய் கேட்குறாங்க, இங்கே பாருங்க, உங்களோட பையன் இது ஒரு தப்பு தான் பண்ணியிருக்கானா, இல்லை இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு மலர், இங்கே பாரு காவியா, உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க, இந்த மாதிரி சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காம நேரடியாக விஷயத்துக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியாவுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணா, கல்யாணம் எப்படி ஃப்ராடு வேலை பண்ணி எப்படி அலங்கோணம் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த பெரிய வீட்டு பொண்ணை எப்படி ஏமாத்தனா அப்படின்னு நிறைய லிஸ்ட் எடுத்து நம்ம காவியா இருந்துட்டு எடுத்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன காவியாவுக்கு இருக்கிற மூளைக்கு 10% கூட இவருக்கு போஸுக்கு இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு போயிட்டு காஃபி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நம்ம காவியாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. நீ மனுஷனே இல்லைடா, உனக்கு எவ்வளோ கேவலமான புத்தி, இப்படி ஒரு புத்தியை வச்சுக்கிட்டு என்கிட்ட பழகுவன்னு நினச்சி கூட பார்க்கலாடா, என்னை ஏமாத்திட்டு இல்லை, இனிமே என்னை ஏமாற்ற முடியாதுடா, உன்னை அணுவா நான் இப்போது சித்திரவாதை தாண்டா பண்ண போகிறான் அப்படின்னாங்க. இங்கே பாரு அந்த மாதிரி மட்டும் என்ன பண்ணிடாத, என்னோட தம்பியும் சரி, என்னோட தம்பி அவ்வளோ கஷ்டப்படுறான், அந்த மாதிரியெல்லாம் பண்ணி என்னோட தம்பியை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காத அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல, உங்கள் பசங்க மாதிரி கஷ்டப்படுறது மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போதான் மோகனா இருந்துட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி வந்துட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இந்த தமிழ் செல்வி இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்ம வீட்டுக்கு வந்துருவா போலையே, அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும், என்ன பண்ணலாம், அவங்களே அதாவது சர்டிஃபிகேட்டை வச்சா கண்டிப்பாக அவங்க இனிமே மாற்ற மாட்டாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல, நடுக்காட்டில் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சித்ரா இருந்துட்டு, என்னாச்சுமா, காசை எடுத்துட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு அதாவது இதுக்கிட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு கால் பண்ணுறாங்க அப்பத்தாக்கு. அப்பத்தா எங்கே அப்பத்தா இருக்க, ரொம்ப நேரமாக நீ ஆளவே காணோம், எங்கே போயிட்ட அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பக்கத்தில் தாண்டா வந்திருக்கேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், நீ கவலைப்படாமல் நீ சாப்பிட்டுட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம காவியாவுக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இப்போது இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம
நம்ம காவியா கிட்ட சொல்லவும் காவியா பயங்கரமாக ஷாக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் அவனை சும்மாவே விட மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருந்தால் உங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்கள் எங்களுக்கு காசெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போது என்னோட பொண்ணோ என்னோட பேரனோ பேத்தியோ யாரோ 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது யார் சேதுன்ற பாரு உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு வச்சிருந்தேன் இல்லையா, அது அது அதை பார்த்துட்டு நம்ம கதிர் இருந்துட்டு கிச்சனில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு யாரு நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட இங்கே பாரு தமிழ், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ், என்கிட்ட என் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னோட அப்பாவே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அதனால் நீ எழுந்து கொஞ்ச நேரமாச்சு இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர டென்ஷனாக கோமதி அது பயங்கர டென்ஷனாக யாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க வந்துட்டு பயங்கர டென்ஷனாக இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரியும் சாவித்திரியும் தாமரையும் காவியா கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் காவியா கிட்ட சொல்லிடுறாங்க. காவியா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு காவியா, இது சத்தியமான உண்மை. நீ அந்த வீட்டில் தான் மலர் இருப்பா, நீ போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவியாக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. வேறு வழியே இல்லை, அவங்கக்கிட்டே சொல்லி இந்த விஷயத்த நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் தான் கால் எடுப்பேன், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் காவியா கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே எடுக்கவும் மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருடா, உனக்கு நல்ல நேரமாக போய் இப்போது யாருமே ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ண உடனே உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி கண்டிப்பாக உன்னோட சேனலை லாக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ராஜாங்கத்துக்கிட்ட போகிறாங்க. போன உடனே இங்கே பாருங்க அங்கிள், உங்கள் பையன் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அங்கிள், எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம அந்த தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருமா என்னவா விஷயம் உனக்கு, எதுக்காகமா மாதத்துக்கு ஒரு நாள் இப்படி வந்து உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க இதோட என்னோட பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சா இல்லை இங்கே இருக்க போதான்னு நான் இங்கேயே முடிவு எடுத்துட்டு தான் நான் இங்கே இருந்ததே நகருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு தனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே இது எல்லாருமே ராஜாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பயங்கர குழப்பத்தோடு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியாவுக்கு யார் மேலே அந்த பொட்டு மேலே பயங்கர கண்ணு. ஏன்னா பொட்டு விழுந்துருச்சு, ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அதனால் அந்த பொட்டை எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் வைக்கிறாங்க. என்னடி இப்போ தான் போன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டேன், ரொம்ப 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 சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்கவும், இதை கேட்ட நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் என்கிட்ட சாரி கேட்கணும்னு அவசியமே கிடையாது, எதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இன்னைக்கு போயிட்டு நிம்மதியோடு தூங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் நம்ம காவியா இருந்துட்டு ரோட்டு கடையில் பஜ்ஜி போண்டா ஏதாச்சும் வாங்கிட்டு சாப்பிட்டே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாங்க. போட்டு கொடுத்த உடனே நம்ம காவியாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. வாயில் வச்ச உடனே கல் மாதிரி இருக்குது. நேற்று தானே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சாஃப்டா, இன்னைக்கு என்ன கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக சேதோட ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே சல்லுன்னு கால் செயின் சவுண்டும் வளையல் சவுண்டும் தான் கேட்டுக்கிட்டே கேட்ட உடனே நம்ம ராஜாங்கும் பயங்கரமாக பயந்துடுறாரு. இங்கே பாருமா ராஜு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ என்ன பண்ண போகிற ஏது பண்ண போகிறேன்னு எனக்கு இப்போ வரைக்குமே ஒன்றுமே புரியலடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சரவணன் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக குழந்தைய தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே நடந்த விஷயத்தெல்லாம் டாக்டர்கிட்ட சொல்லவும் டாக்டர் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா,
ஒரு நாளைக்கு அசைவு இல்லைனாலையும் நீங்கள் டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துடணுமா, அதனால நீங்கள் டிலே பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ் கிட்ட போயிட்டு இங்க பாரும்மா தமிழு, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்கிற விஷயத்த பாரும்மா அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாமா, இந்த விஷயத்த பத்தி என்னால இனிமே யோசிக்க முடியாதுன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் ஏன் மாமா இப்படியெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவிய பயங்கர கோவத்தோட மலர் வீட்டுக்கு போறாங்க. மலர் வீட்டுக்கு போன உடனே மலர் இங்க வாங்க மலர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சேது இருந்துட்டு வெளியே வந்து நிக்கிறாரு. நின்ற உடனே நம்ம சேது கிட்ட இங்க பாருங்கக்கா, அதாவது சேதுக்கு என்னாச்சு, தலையில எண்ணவே வைக்க மாட்டேங்கிறா, எப்படி பரட்ட தலைன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர பயங்கர சந்தோஷமா அதாவது எந்த ரூமு நம்ம ரூமுக்கு வந்து போறாரு. நம்ம 2 பேரும் அதாவது நம்ம ரூமுக்கு வந்த உடனே பயங்கர ஷாக்ல வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு இங்க பாருங்கண்ணே, இது சரிப்பட்டவே வராது. கண்டிப்பா நீங்க அந்த பொண்ணு கழுத்துல எல்லா நகையும் போட்டுதான் ஆகணும். அந்த பொண்ணு ஏதோ சூழ்நிலை காரணமா இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அப்பத்தா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க அப்பத்தா, அதாவது மாமாவை சொன்னதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். இப்பதான் காவியா வீட்டுக்கு வந்த உடனே அதாவது மலர்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மலர் அக்கா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருந்த உடனே அவங்க கொஞ்ச நேரம் பேசுறதுக்குள்ள காவியா பயங்கர கோவமா இங்க வந்தாங்க. இவங்க வந்து ஏதாச்சும் பண்ணாங்களா, ஏதாச்சும் இந்த வீட்டுல சண்டை நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா நம்ம அப்பத்தா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையேடி, என்னடி பேசுற, நீ பேசுறதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா போறாங்க. போன உடனே பாருமா தமிழ்ச்செல்வி, நீ கவலைப்படாத, கண்டிப்பா காவியா எப்படியாவது போஸை திருத்திடுவான். போஸ் திருந்துறதுக்காக தான் இப்படியெல்லாம் காவியா பண்ணிக்கிட்டு இருக்கா, முன்னாடி என்னென்ன தப்பெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட காவியா பயங்கர கோபமா வரவும், அதுக்கப்புறம் இங்க பாருங்க அங்கிள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நம்ம காவியா இருந்துட்டு அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கம் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னம்மா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க அங்கிள், உங்க தம்பி பையன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்களை நம்பிதான் நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தேன். ஆனா இப்போ இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு மாறும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னோட தப்பு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது யாரு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர கடுப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்க பாருடி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ கஷ்டப்படவே கூடாது சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காரு. அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்லயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன போஸுக்கு ஒரு மாதிரி வெள்ளன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் டாக்டரும் கூட்ட உடனே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்த உடனே எல்லாருமே நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சேதுக்கு பயங்கர சந்தோஷம். தன்னோட அப்பாவை இந்த நிலைமையில பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மாதிரி கடுப்புல இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு போஸை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் போஸும் வராரு. வந்த உடனே போஸ் கிட்ட இங்க பாருடா, அதாவது மலர் சொன்னதையும் யாரு நம்ம காவிய சொன்னதையும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா நீ தாண்டா எல்லாத்துக்குமே தப்பான ஒரு காரணமா இருந்திருக்க. அவங்க 2 பேரும் மேலேயும் எந்த தப்புமே இல்லை. நீ பண்ண தப்பால தான் இப்போ தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம அதாவது காவியா இருந்துட்டு இங்க பாருங்க அங்கிள், அவங்க கிட்டலாம் நீங்க இவ்வளோ பொறுமையா பேசினா வேலை நடக்கவே நடக்காது. நான் இப்போ அவங்க கிட்ட பேசுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ல எகிரியா அந்த பழத்தை புடுங்குறாங்க. புடுங்கின உடனே பிளாஸ்டிக்னு தெரிஞ்சு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ பிளாஸ்டிக்காக தான் இவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோமா, நம்ம வீட்டுக்கு மாடியில் போனாவே எவ்வளோ பெரிய சுகங்கள்லாம் கிடைக்கும், ஆனால் இங்கே நின்று இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா, கதவை திறந்துங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற யாருமே கதவை ஓப்பன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்து
இங்கே பாருங்க அங்கிள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த பொண்ணு ரொம்பவே பாவம் இல்லை. இப்போ எல்லா சாமானுமே கழுவி தானே வச்சிருக்கு. இப்போ அந்த சாமானை மட்டும் கழுவாமல் வச்சிருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு நம்ம ஜெசிக்கிட்ட இருந்து அந்த சாவியை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து எது நம்ம கபோர்ட்லலாம் தேடி பார்க்குறாங்க. எதுவுமே நம்ம அதாவது அந்த ரேஷன் கடை காணோம். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. மண்டை வெடிச்சிடுற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் நம்ம ராஜாங்கத்துக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாரு, இந்த கதையில அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.